கடந்த ஒரு வாரமாக ஒட்டுமொத்த உலகமும் பிரசித்தி பெற்ற ஸ்டூடியோ கிப்லி பாணியால் ஈர்க்கப்பட்டு AI உருவாக்கிய கலையில் மூழ்கி கிடக்கிறது. ஒளிரும் காடுகள் முதல் விதக்கும் நகரங்கள் வரை இந்த மாயாஜால காட்சிகள் கையால் வரையப்பட்டவை அல்ல, மாறாக ChatGPT மற்றும் Midjourney போன்ற AI கருவிகளால் உருவாக்கப்பட்டவை. பயனர்கள் கிப்லி போன்ற கலைப்படைப்பு மற்றும் குறுகிய வீடியோக்களை ஒரு சில உரை அறிவிப்புகளுடன் உருவாக்க தொடங்கியதால் உலகம் முழுவதும் சமூக ஊடகங்களில் இது வைரலானது. #Ghibli AI மற்றும் #AI enemy போன்ற ஹேஷ்டேக்குகள் இப்போது டிக்டாக், ரெடிட் மற்றும் இன்ஸ்டாகிராம் முழுவதும் பிரபலமாகி வருகின்றன. மலேசிய பயனர்களும் சளைத்தவர்கள் அல்ல, தினமும் பல்வேறு கிப்லி ஸ்டைல் புகைப்படங்களை பதிவேற்றி வருகின்றனர். ஆனால் அதன் அழகுக்கு பின்னால் ஒரு சூடான விவாதமும் உள்ளது. குறிப்பாக பல கலைஞர்களும் படைப்பாளிகளும் இந்த ட்ரெண்டில் இருந்து பின்வாங்கி வருகின்றனர். கிப்லியின் கையொப்ப பாணியை அனுமதியின்றி பிரதிபலிக்க AI பயன்படுத்துவது டிஜிட்டல் திருட்டு என்று அவர்கள் வாதிடுகின்றனர். இது வரும் ஸ்டைல் அல்ல, மாறாக ஆழமாக வேரூன்றிய கலைமரபு என டிஜிட்டல் கலைஞர் ஒருவர் கூறுகிறார். ChatGPTயை உருவாக்கிய OpenAI வாழும் கலைஞர்களின் பாணிகளை பின்பற்றுவதை கட்டுப்படுத்தியுள்ளது. ஆனால் கிப்லி போன்ற ஸ்டூடியோ அளவிலான அழகியில் இன்னும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அத்தகைய பயிற்சி தரவுகள் முறையான அனுமதியுடன் பயன்படுத்தப்பட்டதா என சட்ட வல்லுநர்களும் கேள்வி எழுப்புகின்றனர். சில பயனர்கள் இதை ஒரு புகழ் மாலையாக பார்க்கிறார்கள், ஆனால் பல கலைஞர்களுக்கு அப்படியல்ல. அவர்களின் பார்வைக்கு ஒரு முன்மாதிரிக்கும் சுரண்டலுக்கும் இடையிலான கோடு பெருகி மங்கலாகி வருகிறது.